ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து சேலரியில் ஹெட் கீழே வர ஃபார்ம்ஸ் ஆஃப் சேலரியை எப்படி டேக்ஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோஸில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து அலவன்சஸை எப்படி டேக்ஸ் பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். அலவன்சஸ் ரொம்ப சிம்பிள். நம்ம இந்த 3 கேட்டகரியாக பிரித்து படிக்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, எந்தெந்த அலவன்சஸ் ஃபுல்லி எக்ஸம்டட், தென் ஃபுல்லி டாக்ஸபிள், அதுக்கப்புறம் பார்ட்லி டாக்ஸபிள், அதாவது பார்ட்லி எக்ஸம்டட், அதை தான். சரிங்களா? ஸோ என்ன அலவன்சஸில் 3 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் என்னென்னா ஃபுல்லி எக்ஸம்டட் அலவன்ஸ், தென் ஃபுல்லி டாக்ஸபிள் அலவன்ஸ், அதுக்கப்புறம் பார்ட்லி டாக்ஸபிள். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த 5 ஓகேங்களா, இந்த 5 ஃபுல்லி டாக்ஸபிள் அலவன்சஸ், ஃபுல்லி நாட் டாக்ஸபிள் அலவன்ஸ், ஃபுல்லி நாட் டாக்ஸபிள், அதாவது ஃபுல்லி எக்ஸம்டட் அலவன்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அலவன்சஸ் டு அ ஹை கோர்ட் ஜட்ஜ், ஒரு ஹை கோர்ட் ஜட்ஜுக்கு தர அலவன்சஸ் டு அ ஹை கோர்ட் ஜட்ஜ், அலவன்சஸ் பெய்டு பை யூஎன்ஓ பே பண்ணுற அலவன்ஸ். ஓகே, அலவன்சஸ் பெய்டு பை யூஎன்ஓ, காம்பன்சேட்டரி அலவன்ஸ் ரிசீவ்டு பை அ ஜட்ஜ் நாட் டாக்ஸ்டு, slumshary allowances granted to a high court or supreme court judge not chargeable to tax, fully exempted. எவ்வளோ அமௌண்ட் வருது அவ்வளோ fully exempted. allowances granted to government employees outside India, இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? allowances granted to government employee outside India, இந்தியாவுக்கு வெளியில் இந்தியன் கவர்மெண்ட் பே பண்ணுற, கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு இந்தியாவுக்கு வெளில பே பண்ணுற அலவன்சஸ் வந்து ஃபுல்லி எக்ஸம்டட். ஆனால் சேலரின்னு பே பண்ணுறது எல்லாமே டாக்ஸபிள். ஓகே, அலவன்சஸ்ன்னு தர அமௌண்ட் மட்டும்தான் எக்ஸம்டட், மற்றபடி மற்ற சேலரி எல்லாம் டாக்ஸபிள் தான். டாக்ஸபிள் நாட் டாக்ஸபிள், அஸ் த கேஸ் மேபி. அலவன்சஸ் கிராண்டட் டு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அவுட் சைட் இந்தியா, கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு இந்தியாவுக்கு வெளியில் பே பண்ணுற அலவன்சஸ் மட்டும் நாட் டாக்ஸபிள், ஃபுல்லி எக்ஸம்டட். இந்த 5 அலவன்ஸ் மட்டும் ஃபுல்லி எக்ஸம்டட். எவ்வளோ அமௌண்ட் வருதோ கண்ண மட்டும் நாட் டாக்ஸபிள்னு எழுதி விட்டுறலாம். சரிங்களா? ஸோ அடுத்து பார்க்க போகிறது அலவன்சஸ் ஃபுல்லி டாக்ஸபிள். இந்த அலவன்சஸ்லாம் என்ன, இந்த பேரில் கொடுக்குற அலவன்சஸ் எவ்வளோவா இருந்தாலும் அது அவ்வளோவும் ஃபுல்லி டாக்ஸபிள். ஓகேங்களா? எக்ஸம்ஷனே கிடையாது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ் ஃபுல்லி டாக்ஸபிள், என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் ஃபுல்லி டாக்ஸபிள், ஓவர் டைம் அலவன்ஸ் ஃபுல்லி டாக்ஸபிள், ஃபிக்ஸட் மெடிக்கல் அலவன்ஸ், சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ், இன்டரிம் அலவன்ஸ், செர்வெண்ட் அலவன்ஸ், ப்ராஜெக்ட் அலவன்ஸ், டிஃபன் லஞ்ச் ஆர் டின்னர் அலவன்ஸ், எனி கேஷ் அலவன்ஸ், வார்டன் அலவன்ஸ், நான் ப்ராக்டிசிங் அலவன்ஸ். ஓகேங்களா? இந்த பேரில் வர எல்லா அலவன்ஸஸுமே எனது ஃபுல்லி டாக்ஸபிள். மேலே பார்த்த இந்த 5 அலவன்ஸஸுமே, இந்த 5 அலவன்ஸஸும் எனது ஃபுல்லி எக்ஸம்டட் அலவன்ஸ், எல்லாமே ஃபுல்லி எக்ஸம்டட். இங்கே பார்க்குற அலவன்சஸ் எல்லாமே ஃபுல்லி டாக்ஸபிள். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்து பார்க்க போகிறது எல்லாமே ஃபுல்லி ஆர் பார்ட்லி டாக்ஸபிள், அதாவது ஃபுல்லி ஆர் பார்ட்லி எக்ஸம்டட். ஓகேங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்ட்லி டாக்ஸபிள் அலவன்சஸ். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ். ஓகேங்களா? செக்ஷன் 10 செக்ஷன் 13A. ஸோ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸுங்கிறது என்ன, ஃபுல்லி ஆர் பார்ட்லி டாக்ஸபிள். சரிங்களா? அதில் அவங்க வாங்குகிற அமௌண்ட்டை இன்னும் காலமில் போட்டுட்டு லெஸ் எக்ஸம்ஷன் அண்டர் தி செக்ஷன் எழுதி நம்ம கண்டுபிடிக்கிற அமௌண்ட்டை இன்னும் காலத்தை காமிச்சு லெஸ் பண்ணிவிட்டு பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அவுட்டர் காலம் வந்து அதை வந்து அது பேர் என்னது எடுத்து போடணும். சரிங்களா? ஸோ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு எப்படின்னா 2ஆக பிரித்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு ரெசிடென்ட் இன் மெட்ரோஸ், அதாவது சென்னை, டெல்லி, மும்பை, கொல்கட்டா, அந்த 4 ஊரில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இங்கே சொன்ன மாதிரி பார்க்கணும். அதுவே அதர் சிட்டிஸ் நான் மெட்ரோவில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இங்கே சொல்கிற மாதிரி பார்க்கணும். ஸோ மெட்ரோனா என்னென்னா சென்னை, டெல்லி, மும்பை, கொல்கட்டா, இந்த 4 ஊரில் இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி. இங்கே இல்லாமல் வேறு வெளியில் எங்கேயாவது இருக்காங்க அப்படின்னா இந்த மூணை பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ சென்னை, டெல்லி, மும்பை, கொல்கட்டா, அந்த 4 ஊரில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ எக்ஸம்டட்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 அமௌண்ட்டில் விச் எவர் இஸ் லெஸ் அதை வந்து எக்ஸம் பண்ணிப்பாங்க. ஃபஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் ஹெச்ஆர்ஏ ஆக்சுவலி ரிசீவ்டு. சரிங்களா? வாங்குற ஹெச்ஆர்ஏ ஃபஸ்ட்டு ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ ரிசீவ்டு வழக்கம் போல். ரெண்டாவது ரெண்ட் பெய்டு லெஸ் 10% ஆஃப் சேலரி. ரெண்ட் பெய்டு, அவங்க பே பண்ணுற ரெண்ட். ஹெச்ஆர்ஏ வாங்குறாங்க அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு ரெண்ட் பே பண்ணணும். ஹெச்ஆர்ஏனா என்ன, அவங்க பே பண்ணுற ரெண்ட்டுக்காக கொடுக்குற ஒரு அமௌண்ட் அலவன்சஸ் தானே ஹெச்ஆர்ஏ. ஸோ அவங்க பே பண்ணுற ரெண்ட் அதுலேருந்து லெஸ் 10% ஆஃப் சேலரி, அவங்க சேலரியோட 10%. ஓகே, ரெண்ட் பெய்டு லெஸ் 10% ஆஃப் சேலரி. தேர்ட் என்ன பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் சேலரி, வாங்குற சம்பளத்தில் பாதி 50% ஆஃப் சேலரி. ஓகேங்களா? முதல் 3 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் என்ன, ஹெச்ஆர்ஏ ஆக்சுவலி ரிசீவ்டு, ரெண்ட் பெய்டு less 10% of salary. Third வந்து 50% of salary, half the salary. ஐயோ சாமி. ஓகே, அதர் நான் மெட்ரோ சிட்டிஸில் இல்லாமல் இந்த 4 ஊரில் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்ஏ ஆக்சுவலி ரிசீவ்டு வழக்கம் போல். ரெண்டாவது ரெண்ட் பெய்டு லெஸ் 10% ஆஃப் சேலரி, சேம். ஓகேங்களா? தேர்ட் மட்டும் மாறும். இங்கே என்ன 50% சேலரி, இங்கே என்ன 40% ஆஃப் சேலரி. ஓகேங்களா? மெட்ரோவில் இருக்காங்க அப்படின்னா 50% சேலரிங்க, மெட்ரோவில் இல்லை அப்படின்னா 40% ஆஃப் சேலரி. ஓகே, சிம்பிள். ஹெச்ஆர்ஏன்ற அமௌண்ட் எவ்வளோ வாங்குறாங்களோ இன்னும் காலம் அப்படி போட்டுட்டு லெஸ் எக்ஸம்ஷன். என்னன்னா இந்த 3 அமௌண்ட்டில் விச் எவர் இஸ் லெஸ். மெட்ரோவில் இருக்காங்க அப்படின்னா ஹெச்ஆர்ஏ ஆக்சுவலி ரிசீவ்ட் அல்லது லெஸ் ரெண்ட் பெய்டு
லெஸ் 10% ஆஃப் சேலரி அல்லது 50% ஆஃப் சேலரி. ஓகேங்களா? மெட்ரோவில் இல்லாமல் நான் மெட்ரோவில் இருக்காங்க அப்படின்னா ஹெச்ஆர்ஏ ஆக்சுவலி ரிசீவ்ட் அது. அப்படி இல்லைன்னா ரெண்ட் பெய்ட் லெஸ் 10% ஆஃப் சேலரி அல்லது 40% ஆஃப் சேலரி. ஓகேங்களா? சிம்பிள். லீஸ்ட் ஆஃப் த த்ரீ இஸ் எக்ஸம்டட். ஓகேங்களா? ஸோ இப்போ சேலரின்னு சொன்னோம். இந்த 10% ஆஃப் சேலரி, இந்த சேலரி 4 சேலரி படித்தோம். ஓகேங்களா? அண்ட் சேலரிக்கு டிஃபரன்ஷியேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, சேலரி இஸ் ஈக்குவல் டு பேசிக் சேலரி ப்ளஸ் டிஏ ஃபார்மிங் பார்ட் ஆஃப் ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட். டிஏ ஃபார்மிங் பார்ட் ஆஃப் ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட் ப்ளஸ் கமிஷன் ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் டர்ன் ஓவர். ஓகேங்களா? இது மூணு தான் சேலரி இந்த இடத்துல ஹெச்ஆர்ஏ பொறுத்த வரைக்கும். தென் இன்னொரு முக்கியமான விஷயம், ப்ளீஸ் லிசன். Salary shall be determined on due basis in respect of the period during which the rental accommodation is occupied by the employee. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க, அது பேர் என்ன, ஓகே 1/4 செப்டம்பர் வரைக்கும் நான் வந்து ஒரு ரெண்ட்டுக்கு ஒரு இடத்துலேருந்து இருந்துக்கிட்டு வேலை பார்த்துருக்கேன். சரிங்களா? ஸோ நான் ஹெச்ஆர்ஏ வாங்குறேன் அப்படின்னா அந்த 1/4 செப்டம்பர் வரைக்கும் அதுக்கான சேலரி மட்டும்தான் நான் கணக்கில் எடுத்துக்கணும். இந்த கால்குலேஷனுக்கு நான் அரியர் ஏதாவது வாங்குறேன், அதாவது 1/4க்கு முன்னாடி, ஐயோ ஓகே, அதாவது மாறிக்கிச்சு. ஓகே. ஸோ இப்போ 1/4க்கு முன்னாடி வாங்கின வர வேண்டிய சேலரி இப்போ வருது அப்படின்னா அதை எடுத்துக்கூடாது கணக்கில். அதே மாதிரி செப்டம்பருக்கு அப்புறம் வாங்க வேண்டிய சேலரியை நான் அட்வான்ஸாக எடுத்துக்கிறேன் அப்படின்னா அதையும் கணக்கில் எடுத்துக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அந்த நான் ரெண்ட்டு வாங்குறேன், ஹெச்ஆர்ஏ வாங்குற அந்த பீரியடுக்கான சேலரி மட்டும்தான் எடுத்துக்கணும். ஓகே? அட்வான்ஸ் சாரீஸ் அதெல்லாம் கிடையாது. இப்போ நான் 1/4 செப்டம்பர் வரைக்கும் இருக்கேன் அப்படின்னா அதுக்குரிய சேலரி மட்டும்தான் நான் எனக்கு ஒன்லி எடுத்துக்கணும் கன்சிடரேஷனுக்கு. சரிங்களா? தென் exemption is not available to an assessee who lives in his own house. அதே மாதிரி ஹெச்ஆர்ஏ நான் வாங்குறேன் அப்படின்னா எக்ஸம்ஷன் கேட்குறேன் அப்படின்னா நான் ரெண்ட்டுக்கு ஒரு இடத்துல இருக்கணும். ஓகேங்களா? நான் என் வீட்டிலே இருந்துக்கிட்டு ஹெச்ஆர்ஏ வந்து எக்ஸம்ஷன் வாங்க முடியாது. ஸோ எக்ஸம்ஷன் நான் வாங்குறேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக ஏதோ ஒரு செலவு எனக்கு இருக்கணும். ரெண்ட்டுன்ற பேரில் எனக்கு ஏதோ ஒரு செலவு இருக்கணும். அதான் எக்ஸம்ஷன் இஸ் நாட் அவைல்டு டு an assessee who lives in his own house. ஓகே? இல்லை சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கேன், எனக்கு ரெண்ட்லாம் கொடுக்கல அப்படின்னா அதுவும் கிடையாது. நான் ஏதாவது ரெண்ட்டுன்ற பேரில் ஏதாவது ஒரு எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ணணும், அப்போ தான் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணி முடியும். ஓகேங்களா? 10% சேலரி. ஓகே, ஃபைன். தென் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம இந்த ஹெச்ஆர்ஏ சம்ஸ் போடுறோம் அப்படின்னா அதில் 4 விஷயம் முக்கியமாக பார்க்கணும். சேலரி, ரெண்ட் எவ்வளோ ரெண்ட் பே பண்ணுறாங்க அசசி, தென் ஹெச்ஆர்ஏ வாங்குற ஹெச்ஆர்ஏ அமௌண்ட்டு, தென் பிளேஸ் ஆஃப் ஹவுஸ், அதாவது மெட்ரோ சிட்டிஸ் இந்த நான் மெட்ரோ பார்த்தோம்ல, இந்த 4ம் சேமாக இருக்கிற பட்சத்தில் நம்ம 1 இயருக்கு ஃபுல்லாகவே இன்ட்டு 12 போட்டுடலாம். இன்ட்டு 12 இல்லை இன்ட்டு த சைட் பீரியட் அந்த மாதிரி போட்டுடலாம். ஒருவேளை கொஷனில் சேலரி மாறுது, ரெண்ட் பெய்டு மாறுது, ஹெச்ஆர்ஏ ரிசீவ் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு ஒரு 4 மாதத்துக்கு ஒரு ஹெச்ஆர்ஏ, அடுத்த ரிமைனிங் பீரியடுக்கு ஒரு ஹெச்ஆர்ஏ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது அப்புறம் பிளேஸ் ஆஃப் சேலரி, பிளேஸ் ஆஃப் ஹவுஸ், ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் மெட்ரோவில் அப்புறம் நான் மெட்ரோ அந்த மாதிரி பிளேஸ் மாறுது அப்படின்னா இந்த 4 விஷயமும் சேமாக இருக்குது அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. இந்த 4ல் ஏதாவது ஒன்று மாறினா கூட நம்ம அதை மந்த்லி பேசிஸில் போடுறது தான் பெஸ்ட்டு. சரிங்களா? மந்த்லி பேசிஸோ இல்லை அந்த கொஷனில் ஃபுல்லாக இண்டிவிஜுவலாக மந்த்லி பேசிஸில் போடுறது பெட்டர் சைட். ஓகேங்களா? தென் ஃபஸ்ட்டு பார்த்தது ஹெச்ஆர்ஏ பார்த்தோம், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் பார்த்தோம். ரெண்டாவது பார்க்குறது ஸ்பெஷல் அலவன்சஸ். ஓகேங்களா? இதில் 2ஆக பிரிக்கணும். இப்போ அங்கே எப்படி மெட்ரோ நான் மெட்ரோன்னு பார்த்தோமோ அதே மாதிரி இங்கே 2ஆக பிரிக்கிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, when exemption depends upon actual expenditure. இப்போ பார்க்க போகிறது எல்லாமே இந்த இதில் இதுக்கெலாம் எப்படி எக்ஸம்ஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆக்சுவலாக செலவு பண்ணுறதை பேஸ் பண்ணி எக்ஸம்ஷன் இருக்கும். ஓகேங்களா? நம்ம அலவன்சஸ் அவங்க கொடுக்குற அலவன்சஸ்க்கு நம்ம எவ்வளோ ஆக்சுவலாக செலவு பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸம்ஷன் இருக்கும். அதாவது these allowances are exempted under this section. தென் அமௌண்ட் ஆஃப் எக்ஸம்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, த அமௌண்ட் ஆஃப் அலவன்சஸ் அவங்க வாங்குற அலவன்ஸ் அல்லது அமௌண்ட் யூட்டிலைஸ்ட் ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட். ஓகேங்களா? நம்ம வாங்கினதுக்காக நம்ம யூட்டிலைஸ் பண்ணது அல்லது நம்ம ஸ்பெண்ட் பண்ணது அந்த ரெண்டில் whichever is less is lower, whichever is less is exempted. அதாவது நம்ம வாங்குற அலவன்ஸ் இல்லை நம்ம அதுக்காக செலவு பண்ணது இந்த 2 அமௌண்ட்டில் whichever is less is exempted. ஓகேங்களா? என்ன பார்த்தீங்கன்னா, ட்ராவலிங் அலவன்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் அலவன்ஸ், கன்வேயன்ஸ் அலவன்ஸ், டெய்லி அலவன்ஸ், ஹெல்பர் அலவன்ஸ், ரிசர்ச் அலவன்ஸ், யூனிஃபார்ம் அலவன்சஸ். ஓகே, அவ்வளோதானே? ஆமாம். ஸோ இப்போ ட்ராவல் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லி நான் 1000 ரூபா வாங்குறேன் அப்படின்னா அந்த ட்ராவல் அலவன்ஸ் 1000 ரூபா. நான் செலவு பண்ண அமௌண்ட் என்னமோ, நான் ட்ராவலுக்காக நான் செலவு பண்ணது வந்து என்னமோ 700 ரூபா தான் அப்படின்னா அந்த 1000 ரூபா 700 ரூபா, விச்சவர் லெஸ்னா 700 ரூபா. அப்போ 700 ரூபா தான் வந்து என்னது எக்ஸம்டட். ஓகேங்களா? நான் வாங்கின கன்வீனியன்ஸ் அலவன்ஸை நான் 1000 rupees வாங்கியிருக்கேன், நான் செலவு பண்ணது வந்து 1100 அப்படின்னா அப்போ விச்சவர் அப்போ எனக்கு நெகட்டிவ் இருக்கும். ஸோ அப்போ பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் அது டாக்ஸபிளில் வரும். ஸோ வாங்கின அலவன்சஸ் லெஸ் இல்லை அதில் அது ரெண்டாவது வந்து நம்ம செலவு பண்ண அமௌண்ட்டு அது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும்.
அதில் ரெண்டில் பாசிட்டிவாக லெஸ் பண்ண அதில் whichever is lower அதுதான் exempted. எக்ஸாம் பண்ணதுக்கப்புறம் நமக்கு பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அவுட்டர் காலம் வந்து நம்ம டேக்ஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, புரியும்னு நினைக்கிறேன். இந்த அலவன்சஸ்க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி எக்ஸம்ஷன் இருக்கும் அப்படின்னா ஆக்சுவல் அமௌண்ட் ஆஃப் அலவன்சஸ் அல்லது அமௌண்ட் யூட்டிலைஸ்டு. ஓகே, இந்த ரெண்டில் whichever is lower is exempted. பாசிட்டிவாக வந்துச்சு அப்படின்னா நம்ம அவுட்டர் காலம் வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த அவுட்டர் காலத்தில் வந்து போட்டு டேக்ஸ் பண்ணுவோம். சரிங்களா, தென்